ஹாய் டியூட்ஸ், வெல்கம் டு த சேனல். எல்லாருமே தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க டெல்லியில் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நம்ம வந்து தமிழ்நாட்டில் அஃபிஷியலாக அக்னி நட்சத்திரம் வந்து நேத்தோட முடிவுக்கு வந்துருச்சு. மே 4ஆம் தேதி ஆரம்பித்த அக்னி நட்சத்திரம் நேற்று முடிவுக்கு வந்துச்சு. இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் அந்த வெப்பத்தினுடைய தாக்கம் இன்னும் குறையல. இதுக்கு நடுவில் தான் வந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு அதிர்ச்சி பூர்வமான தகவல் சொல்லியிருக்காங்க. அது என்ன தகவல்னு வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். டெல்லியில் நேற்று மே 29ஆம் தேதி ஒரு இந்திய வானிலை ஆய்வு மைய தலைவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் முங்கேஷ்பூர் அப்படிங்கிற இடத்துல நேற்று மத்தியானம் 2:30 மணி அளவில் பதிவாகிருக்கக்கூடிய வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 52.3 டிகிரி வெப்பநிலை வந்து நேற்று டெல்லியில் பதிவாயிருக்கு. இது வந்து டெல்லி வரலாற்றிலேயே பதிவாகக்கூடிய ஒரு நாளின் உச்சபட்ச வெப்பநிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழகத்துக்கு, நம்ம தமிழ் பீப்புளுக்கு எல்லாருமே தெரியும், வெயில் ஒன்றும் நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. கடந்த 2 மாதங்களாக வெயில் நம்மள ஒரு பாடாக படுத்துருச்சு. பட் நமக்கு பார்த்தீங்கன்னா 47 48 டிகிரி செல்சியஸ் தான் எப்படி சொல்கிறது உச்சபட்ச வெப்பநிலையாக இருந்திருக்கு. அதுக்கே நம்மளால் தாங்க முடியல. பட் டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 52.3 டிகிரி செல்சியஸ். இட்ஸ் நாட் ஈஸி. அதாவது எப்படி சொல்கிற ஒரு கடும் வெப்பநிலை வந்து அங்கே நிலவிட்டுருக்கு அப்படின்னு வந்து நேற்று ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே காலி இடங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. டெல்லி அந்த நார்த் சைடில் டெசர்ட்ஸு, ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய காலி இடம் இருக்கிறதுனால சூரிய ஒளி வந்து நேரடியாக பூமி மேலே விழுறதுனால அதனுடைய வெப்பநிலை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மேலும் வரும் நாட்களில் வெப்பநிலை வந்து வட மாநிலங்களில் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. ஸோ வரும் நாட்கள் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, மத்திய பிரதேஷ், சண்டிகர் அண்ட் ராஜஸ்தான் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து வெப்பநிலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ப்ரிகாஷன்ஸுமே வந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து வெளியிட்டிருக்காங்க. போதுமான அளவுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும். அப்புறம் ரொம்ப அதிகமான ஸ்பைசிஸ் ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி காலையில் 10லேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் யாரும் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது. சின்ன பசங்க, பெரியவங்க அன்வான்டாக வெளியில் வரக்கூடாது. அதே மாதிரி நிறைய நீர்ச்சத்து உள்ள பழங்கள் சாப்பிட்றது, காட்டன் உடைகளை அணிவது. ஸோ இது மூலயமாலாம் வந்து நம்ம வெயிலோட தாக்கத்தை வந்து நம்மளால் குறைச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒட்டுமொத்த இந்த உச்சபட்ச வெப்பநிலை காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா குளோபல் வார்மிங், காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் நமக்கு அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிட்டாலும் இன்னும் அதனுடைய வெப்பம், அதனுடைய தாக்கம் இன்னும் குறையல. ஆனால் டெல்லியில் ஒரே நாளில் 52.3 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு அப்படின்னா அந்த மக்களோட நிலைமை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பட் தமிழகமும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது யூ டியூட்ஸ்.